ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜான்வரி 10th லன்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகுதோ ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு, இல்லை நான் அன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டனோ, நான் உடனே ஒரு சிம்பிளான தக்காளி பருப்பு, அதாவது தெலுங்கில் டொமேட்டோ பப்பு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது எப்படின்னா ஒரு மினிட்ஸ் ஆஃப் டைமில் இது ரெடி ஆகிடுங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பருப்பு குழம்பு. இதோட சைட் டிஷ்க்கு வெஜிடபிளில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரை எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆம்லேட், இல்லைன்னா பாயில்டு எக்கை இந்த மிளகாத்தூளில் தடவி ஒரு ஃப்ரை அப், அப்படின்னா சிக்கன் 65 அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இது எப்படி செய்யுதுன்னா ரொம்ப 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 சிம்பிளுங்க. நீங்கள் தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, பருப்பு நீங்கள் எப்போவும் வைக்கிற தண்ணியோட கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் திக்காக வரணுன்றதுனால. அதில் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, தக்காளி பழம் எல்லாம் போட்டுருங்க. நல்லா கொதித்த உடனே தேவையான அளவு மிளகாத்தூளும் கொஞ்சமாக புளி எடுத்து போட்டுருங்க. ஆனால் தக்காளி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கப் எடுக்கிறீங்க, நீங்கள் எப்போ 2 போடுவீங்கன்னா 4 போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பேர் தக்காளி பருப்பு, டொமேட்டோ பப்பு. அதெல்லாம் வெந்து வந்த உடனே நம்ம தாளிச்சிடலாங்கங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, சீரகம் கொஞ்சம் இடித்து போட்டு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சூடாக சாப்பாடில் நெய்யை விட்டு இந்த டொமேட்டோ பப்பை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க. சான்ஸே இருக்காது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக சொல்லுவீங்க சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு கருப்பு கலரில் மண்சட்டி தெரியுதாங்க. நான் பெரியபாளையம் கோவிலுக்கு போயிருந்த போது சாப்பாடு இனிமேல் ஒரு தடவை மண்சட்டியில் வெடித்து பார்க்கலாம். எப்போவும் நம்ம மெட்டல்ஸில் தானே வெடிக்கிறோம். சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த சாப்பாடு வடிக்கிற பாத்திரம் சட்டி நான் வாங்கியிருந்தேங்க. ரியலாக சொல்கிறேங்க, அவ்வளோ உதிரி உதிரியாக வருது சாப்பாடு. நான் மண் சட்டின்றதுனால சாப்பாடு வெடித்து போட்ட உடனே நான் பச்சரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸோ சாப்பாடு வெடித்து ஸ்டவ்வில் வச்சா ஒரு 2 to 3 minutesக்கே நல்லா அதில் இருக்க வாட்டர்லாம் ட்ரை ஆகிட்டு ரொம்ப ட்ரையாக ரைஸு ரொம்ப உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி மண்சட்டில் சாப்பாடு வெடித்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் நான் என்னோடய சேனல் ரொம்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.